இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் சிரிக்கலனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காரு. உங்களை ரொம்ப வேண்டி இந்த அப்படி பக்கம் அப்படின்றது கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் தேத்தி கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் நகைச்சுவை சொல்லியெல்லாம் சிரிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்குன்னு சிரிச்சான். நகைச்சுவை நம்ம கஷ்டத்தை சொன்னாலே சிரிச்சு போயிடுவான் சார். ஒன்று வேணா ஒரு டியூஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பேன் இஎம்ஐயில். அதை பார்த்து எடுத்து விட்டுக்கார் 2 எலுமிச்சம்பழத்தை ஊற்றி விட்டு குடும்பமே குப்பரை விழுந்துருவான். அப்படித்தான் இன்றைக்கி இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமில்ல. ஏன்னா முதல்ல நான் போனோன்னா அதை கேட்டுருவேன். ஏன்னா ஒரு இடத்துல நடந்துச்சு, 1 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னே தலகாமிச்சு கலகா கூ அப்படின்னா எங்கே பேசியிருக்க 1 மணி நேரம் பார்த்து அதுக்காக முதல்ல கேட்டுக்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்லா இருக்கீங்க, ஒரு குடும்பமாக ஐயா வாங்க, போகும்போது கொஞ்சம் சிரிச்சோமா போங்க சார், ஒரு ஆறுதலாக இருக்குங்க சார். ஐயா 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 சார் ஐயா. முதல்ல இந்த புத்தக திருவிழா நடத்தக்கூடிய அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்களா, ஏன்னா முன்சீட்டில் இருக்கிறவங்க சிரிச்சாத்தான் எங்களுக்கு பேச்சு. அன்றைக்கெல்லாம் லயன்ஸ் கிளப் மீட்டிங் சார், ரோட்டரி கிளப் மாதிரி ஒரு மீட்டிங், எல்லாம் கோட் சூட் போட்டு வர்றப்போ உட்காந்துருக்கு. பின்னி எடுக்கிற 85 ஜோக் எல்லாம் சிரிக்கிறாங்க. என் முன்னுக்கு உட்காந்து ஒரு சிரிக்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் ஆர்கனைசர். சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவேன் நினச்சி புள்ளி ஜோக்கு அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார். அப்படியெல்லாம் இருப்பாங்க சார். இங்கே கல்லங்கொடம் சார், இதா சார் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மனசு விட்டு சொல்கிறேன், குறைஞ்ச 110 வயசு. யாரும் நம்ப மாட்டேங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சொல்லுவேன், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை. பார்த்தீங்களா சார்? நான் ஒன்றும் இல்லை சார், காலையில் எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல வாக்கிங் போகிறேன். ஏத்தாப்புல வந்து கேட்குறான், என்ன சார் சுகரா அப்படின்னா. இல்லை சார் சும்மா வாக்கிங். என்ன வயசு 40, அதெல்லாம் வந்திருக்கும். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் சுகருக்கு நடக்கணும். அதுக்கு என்னை கம்பெனிக்கு சேர்க்க பார்க்குறான். இல்லைண்ணே இல்லைண்ணே அதெல்லாம் வந்திருக்கு, சுகர் வந்திருக்கு சார், அதான் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குல்ல. அவனே ஒரு டாக்டர் மாதிரி பேசுகிறேன் சார். மறுநாள் டெஸ்ட் எடுத்துகிட்டே போயிட்டேன். சார் இங்கே வருங்க சுகர் இல்லை. எல்லாலே போய் நம்ப முடியாது தம்பி. இப்போ எங்கே உங்களுக்கெல்லாம் கண்ணை உள்ளே போயிருக்க பார்த்தா 320 இருக்குன்றான். ஐயோயோ காலையில் ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறானே, வேற தெருவில் போனேன். சர்ன்னு ஒரு டூலர் உட்காருனேன். என்ன வேணாம்ப்பா உட்காருனே, வீட்டில் வந்து இறக்கி விட்டேன். எப்போ வாக்கிங் போனேன்ப்பா, அதுக்கு வீட்டில் வந்து வாக்கிங் டாப்பில் நடந்தே போவீங்களாக்கும். நடந்து போகிறது தான் சார் வாக்கிங். அவன்கிட்ட எப்படி நான் விளக்கம் கொடுப்பேன்? பார்த்தீங்களா இப்படி இருக்காங்க சார். அதனால் உங்களை ஓரளவு ஆவலோடு இருக்கீங்க. எப்படி தான் இவங்க இன்றைக்கி நகைச்சுவை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. நல்ல அழகான கூட்டம். முந்தானத்து கூட நான் ஒரு புத்தக திருவிழாவில் பேசுகிறேன். ஆனால் இவ்வளவு நின்று கொண்டே ரசிப்பதற்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. இங்கே தான் பார்க்குறேன். காஞ்சிபுரத்தெல்லாம் 3 மணி நேரம் நின்று கொண்டு ரசிக்கிறதுக்கு நாங்கள் என்ன நடிகைகளாக வந்திருக்கோம்? இல்லை, சாதாரண பேசுகிறாள். இதுதான். ஏன்னா இந்த ஊர் பேசி பேசி ஆட்சியை பிடிச்ச ஒரு ஊர். தெரியும் யார் சொல்கிறேன். காரணம் 10 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் அதே 10,000 பேர் கூட்டம் அப்படியே காத்திருப்பாங்க பேரறிஞர் அண்ணாவுக்காக. வந்தோடனே சிம்பிளாக தான் ஆரம்பிப்பார். பாதபோ சித்திரை வடியோ பத்தரை, உங்களை தழுவி வீழ்ந்தான் எனக்கு இடித்திரை, மறக்காது இடிவீர் எமக்கு முத்திரை கூட்டம். இந்த மாதிரி எதுக்கு மூனையை பேச முடியுமா சார்? ஆமாம், வேற என்ன செய்ய? அவன் ராஜ்யவரில் அடிக்கிறாப்புல. ஐயோ அண்ணா வயசு போச்சே. நானும் ஒரு 45 வாய்ஸ் பேசுவேன். இப்போ சமயத்தில் இன்வாய்ஸ் கூட ஒன்று பேசினேன் பாருங்க. அந்த ஆமாம் தாய்க்குள்ள. ஆமாம் பெண்கள் நீங்கள் சிரிச்சல சந்தோஷம். எங்கள் மதுரை பக்கம் லேடிஸ் வந்து உட்காந்து சிரித்து பார்க்கவே முடியாது. இவன் என்ன கூத்து அப்படின்ட்டு போயிருங்க. அது அவ்வளோ கண்ட்ரோல். பெண்கள் கை நீட்டி நடக்கூடாது. பெண் குழந்தைய என்ன பொம்பளை பிள்ளை கை நீட்டி நடக்கிற, வீசி வீசி நடக்கிற, நிமிந்து நடக்கிற, அவ்வளோ அடக்குமுறை. அது எங்கள் கிராமத்து பக்கம்லாம் பொம்பளை பிள்ளை சிரிச்சு அங்கன்னா சிரிப்பு வாழுது அப்படின்னு ஒரு கல்வி. வாழ்கிறதே சிரிக்கிறதுக்கு தான். அது தெரியாது அந்த பாட்டி. இந்த இதில் கள்ளங்கூட. ஏன்னா இப்படி குடும்பத்தோடு ஒரு விழாவை புத்தகத்தோட ரசிக்கணும் சார். மகாத்மா காந்திகிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நூலகம் ஒன்று அமைப்பேன்னார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பெறுவார் என்ன கைதட்ட நான் பார்த்ததே கிடையாது. இந்த கேப்பு எதுக்கு விடுறேன்னா, நீங்கள் கைதட்டுறதுக்கு தான். நீங்கள் ஒரு கேப்பை விட்டீங்கன்னா என்ன ஆகும்?
உண்மையிலே நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் காலத்தில் நான் பிளம்பிங் வேலைக்கு தான் போகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். என்ன நல்ல விஷயம் சார். சார் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், அப்புறம் கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், அப்புறம் பாருங்கள் பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம், இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறை இல்லாமல் எங்கேயாவது வீடு கட்டுற உணர்வு வந்திருக்கா சார் இது வரைக்கும்? இனிமேல் தயவுசெய்து வீடு கட்டினீங்கன்னா சின்னதாக ஒரு 4க்கு 4 ஒரு சின்ன புத்தகரை ஒன்று கட்டுங்கள். அறிவு சார்ந்த குழந்தைகளாக பிற்காலத்தில் வாங்க. யோசிச்சு பாருங்களேன் சார். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா வெற்றி அடைந்தவங்களை பூரா திரும்பி பாருங்களேன். இதே நம்மளோட அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரையாக இருந்தபோது அவர் கிடைத்த மரியாதை விட கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்த பெண் பேரறிஞர் அண்ணாவாக மாறினார். அதுதான் நம்ம ஊருக்கு பெருமை. அதனால் சொல்கிறது நல்ல. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது சார். கோளாறு சொன்னால் குழந்தைக்கு பிடிக்காது. பெரிய ஆற்றல் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு. சின்ன கேள்வி சயின்ஸில், கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் எழுதியிருக்கான். லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். கோவர் தான் உங்களுக்கு. இதுதான் ஆச்சரியப்படுற. நாங்கள் ஆச்சரியப்படுற சார். சார் இன்னைக்குள்ள குழந்தைகள் கற்பனை திறன் அதிகம். ஏன் சொல்கிறேன்னா, ஒன் வேர்டு கொஸ்டினுக்கே ஒரு பக்கம் திரும்பியிருக்கேன் சார். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும். அடுத்த ஏன்னா அது ஒரு பெரிய நீளமான நகைச்சுவை, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்களுமே அப்போ என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க, இல்லாட்டி முடிஞ்சா சிரிங்க. இதே சந்தோஷத்தோடு. ஏன்னா எனக்கு எவ்வளோ நேரம்னு கேட்காம வந்துட்டேன். நிறையா இருக்குது பரவாயில்ல. ஏன்னா இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட ஆச்சரியப்பட்டேன். நிரம்ப செல்ஃபோன் எடுத்து முன்னாலாம் ஒரு தேர் வருதுன்னா அப்படியே 5000 கை இப்படி எடுத்து இப்படி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தேர் வருது, 10,000 செல்ஃபோன் அப்படி லைட் வெளிச்சத்தோடு இருக்கும். ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சுருக்காரு. காலையில் அவருக்கு போனே வரலன்னு வச்சுக்க, ஒன்றில் கால் பண்ணி ஒன்றில் அவரே கேட்டுக்கிறார். அது இல்லாமல் இருக்க முடியாது சார். மாறிடுச்சு பார்த்தீங்களா. நான் கேட்டு ஓட்ட சொன்னேன், அப்போலாம் அடிக்கடி செல்ஃபோனில் பேசாத மூளையை பாதிக்கும்னே. அது மூளை இருக்கிறவனை தானே பாதிக்கும். இவனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா சார்? எல்லாத்துக்கும் கேட்கணும். ஒன்று வேணாம் சார். இப்போல்லாம் பார்த்தோம், இந்த ராஜ்யவில் எல்லாம் இருக்கும், மகேஷெல்லாம் இருக்கும். ஒரு 6 மாத குழந்தை அப்படி கையில் போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து நின்றார். சார் உங்கள் பெரிய ரசிகன் சார், உங்கள் நிகழ்ச்சி ஒன்று விட மாட்டேன். 6 மாத குழந்தை அப்படி பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். இதெல்லாம் அனுபவிச்சா ஒன்று வேணா. ஃபோட்டோ எடுத்தாங்க 4 பேர் செல்ஃபி எடுத்தாங்க, பரவாயில்ல. இந்த இடத்துல வரும்போது ஒரு 3 பேர் வந்து காருக்கு இறங்கும்போது ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு படபடன்னு வேர்த்துருச்சு. நீங்கள் யாருன்னே அப்படின்டான். நான் எல்ஐஜி ஏஜென்ட்டுப்பா, இந்த காஞ்சிபுரத்துக்காக வந்திருக்கேன், பாலிஷ் போடுறக்கா வந்திருக்கேன், பார்த்து போடுக்கணே அப்படி. மதுரை முத்து அப்படின்னே. அப்படியா, நான் ரோவசங்கன்னு எடுத்துக்கிட்டேன்னு என் மணிக்கு அழிக்கிறேன். தொடர் அவமானங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வரும். இந்த மேடை அழகான மேடை, பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் குழந்தையெல்லாம் இருக்காங்க, நல்லா ரசிக்கிறீங்க. சில இடத்துல பேசிக்கிட்டே ஒரு பையன் வந்து என் காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? இல்லை, உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார். 6 ஜோக்குக்கு அருமையாக சிரிச்சிங்க. அந்த 6 ஜோக்கு என்ன தெரியுமா? நான் பூரா அசிங்கப்பட்ட நகை, அதுக்கு தான் ரொம்ப சிரிக்கிறேன். இதே மாதிரி இருங்க. இது ஒரு குடும்ப விழாவை நடக்கிறதுனால குடும்பத்தோடு நீங்கள் ரசிக்கின்றதுக்காக அடுத்தும் ஒரு நபர் வந்திருக்காங்க. நான் 20 வருஷம் நின்றுக்கிட்டே நிறையா பேசிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ரசிக்கணும். அது யூடியூப்பில் நிறையா அதை பார்த்துருந்தாங்க. அதனால் உங்களுடைய ஏன்னா தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்க சார். கவிப்பேரை சொல்கிறாரு, வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. அது எதுனா ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பாருங்கள். வெளிநாட்டில் பாருங்கள், இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை கோடீஸ்வரர் இருக்காங்க வெளிநாடுகளில். ஏன் இந்தியா மட்டும் ஏழை நாடாகவே இருக்குன்றது வேடிக்கையான்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தோடனே அந்த அப்பா சொல்லுவாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, ஜனாதிபதி சொல்ல சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்தாலும் 10 ரூபாய்க்கு சாக்கில் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடுறேன். இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றி அவன் மயன், அவன் கொல்லியை போடுறேன், அவன் பிச்சை எடுக்கிறேன். அப்புறம் எப்படி வருவேன்? காலையில் எழுப்பும் போதே எனர்ஜியாக குழந்தை எழுப்புன்றாங்க. எந்திரிங்க, காஞ்சிபுரம் கமிஷனர் எந்திரிங்க, குழந்தைய காஞ்சிபுரம் கலெக்டர் எந்திரிங்கன்னு சொல்லணும். நீங்கள் சீரியல் பார்த்து லேட்டாக எந்திரிச்சிட்டு எப்படி எழுப்புறீங்க தெரியுமா? எந்திரி எருமை. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். நம்ம கோளாறு சொல்ல தயங்கவே மாட்டோம். சொல்லுவார், ஏய் 100க்கு 90 எடுக்கணும்பா,
100க்கு 90 எடுக்கணும். அவங்க அப்பா பையில 100 ரூபா வச்சுருந்துருக்கார், 90 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டேன். மார்க்குன்னு சொல்லணும் சார். நீங்கள் கோளாறு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. வாடா 17 வயசு ஆச்சடா, ஓ வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றாரா, ஓ வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றார். பதிலுக்காவே ஓ வயசில் கிட்லர் மருந்து குடிச்சா நீ சாகுறியா? ஏயா என் உசுரை வாங்கிட்டே இருக்க. அவனா சுயம்புங்க, சுயம்பா இருக்க விடுங்க. எனக்கு தெரிஞ்சு மகிழ்ச்சியாக இருங்க சார். ஏன் தெரியுமா? அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், உங்கள் உடம்பு அசைகிற வரைக்கும் தான் அந்த சொத்து உங்களுக்கு. அதனால் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல மகிழ்ச்சியாக இருங்க சார். யோசிச்சு பாருங்களேன், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. தப்பாக சொல்ல. இந்த ஒரு நகைச்சுவை கேளுங்க, அடுத்த அன்னபாரதியை கூப்பிட போகிறேன். அவ்வளவு சிரிப்பாக இருக்கும் இந்த நகைச்சுவை. எப்படி நானாக என்னை உந்துதல் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா? வேறு வழி கிடையாது. இப்போ நானே நான் பேசும்போது ராஜவேல் கைதட்டினாங்க, அதே போல் அவங்க பேசும்போது நான் கைதட்டி. இதான் எங்களுக்குள்ள ஒரு பாலிசி. இனிமேல் அடுத்த ஆள் நம்பி ஒரு பிரயோசனம் கிடையாது. நாங்கள் எதுக்கு 5 பேராக வர்றது? இதுக்கு தான். மினிமம் 4 பேராக தட்டினா எங்களுக்கு ஒரு ஆறுதல். இடையில ராஜவேல் ஒரு ஜோக்கு கைதட்டல, ஏன்னா அவர் சிவகார்த்தியின் வாய்ஸ் பேசும்போது நான் கைதட்டலன்றக்காக பழிக்கு பழி வாங்குறார். இப்படியெல்லாம் நடக்கும், ஏறக்க முடியாது நடக்கும், பரவாயில்ல. ஏன்னு சொல்கிறேன்னா, மருத்துவர்கள் எல்லா மருத்துவரும் குறை சொல்ல. டாக்டர் போய் உட்காரான், கேளுங்க. டாக்டர் உட்காந்து டாக்டர் சொல்கிறாரு, மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, மடக்குங்க, இடிக்குது மடக்குங்க, ஆக்காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. ஏன்னா மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருக்கான் அவன். எல்லாம் முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழித்து அவனை பார்த்து டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் சார் அப்படி. யோ முதலே சொல்ல வேண்டிய, நீ முதலே கேட்க வேண்டியா நீ? பார்த்தீங்களா? இதுதான் சார், இந்த இடம் கோயிலாக மாறிவிட்டது சார். கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ சிரிச்சு கல்லங்க உடம்புலாம் இதுதான் சார் வேணும். இப்பொழுது அதே வேகத்தோடு இந்த மேடைக்கு அவங்களும் பிக் பாஸ்லாம் வந்திருக்காங்க. அதாவது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. 2-3 விஷயம் இருக்குது. நீங்கள் அது போகிறது வேறு, போகிறது கஷ்டம், வர்றது ஈஸி. ஆமாம் ஆமாம், பிக் பாஸில் போயிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கார். பெரம்பலூர் தாண்டி போன் வருது, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? பெரம்பலூர், கொஞ்சம் வேகமாக வாங்க. ஏம்மா எதுவும் ட்ரெஸ்ஸஸ் மறந்துட்டு வந்துட்டா? இல்லை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஏண்டி மினிமம் 7 நாள் ஆகுமே, 7 மணி நேரத்தில் எலிமினேட் பண்ணாங்க அப்படி. அதெல்லாம் ஒரு அது ஒரு விசித்திரம் தான் சார். டக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே போல் நிரம்ப பட்டிமன்றங்கள், பட்டிமன்ற நடுவராகும், நிறைய மோட்டிவேஷன்லாம் பேசுகிறாங்க. பொதுவாக பெண்கள்னாலே மோட்டிவேட் பேசுவாங்க. அவங்க மோட்டிவேட் பேசுகிற ஆச்சரியம். உலகத்திலே பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? 2 பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். பார்க்க முடியுமா? தள்ளியோக்கார இடிச்சுக்கிட்டு நீ மூஞ்சி மோக்கர், உன்னை பற்றி தெரியாது நீலாம் 2 ஒரு வீட்டுக்காரன் அருவாளோடு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சார் குடும்ப விஷயத்தில் அப்படி இருக்கும். ஏன்னா வீட்டுக்காரே கூப்பிட்றா, லட்சுமி என்னங்க உன்னைய கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சுமா? ஆமாங்க. இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியும். என்ன சொல்கிறீங்க? உன்னாலாம் கருப்பு முடியா கிடக்கு, இப்போ வெள்ளை முடியா கிடக்கடி. எப்படி மாறி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படித்தான் இருக்கு. ஏன்னா சாப்பாடை பற்றி சொல்லும்போது சார், இந்த இத்தனை விசேஷம் வர்றப்ப ஆண்கள் அதை பற்றிலாம் பயமில்லை, செலவை பற்றி பயமில்லை. இது செய்ய போகிற பலகாரத்தை நினச்சா பயம். செஞ்சு வாட்ஸ்அப்பில் வச்சா லைக்காக வருது, வாயில் வச்சா வாந்தியாக வருது. பதற ஆம்பளை. அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இன்னைக்கு ஒன்று செஞ்சுருக்கனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஐஸ்வரில் படுக்க போறேன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கு. ஆனால் பிரமாதமாக பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. நீ தான்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். திடீர்னு எனக்கு ஒரு நகைச்சுவை வந்தது. பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும். இந்த என்னை மகேஷ் சார் இன்னும் 2 ஜோக் சொல்லுங்கன்ட்டார். என்னுடைய நண்பன் 20 வருஷமாக என் நகைச்சுவை அவர் ரசிக்கிறாரு, அவர் நகைச்சுவை நான் ரசிக்கிறேன். அப்புறம் நாங்களாம் எதுக்கடா இருக்கோம்னு நீங்கள் கேட்காங்க. சொல்கிற முறைக்கு சொல்கிறேன் சார். ஒரு காலத்தில் விருந்தோம்பல் பாருங்க, இப்படி வந்தான்னா வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ளான்பான். அதான் அப்படின்னா நம்ம இவ்வளோ அன்பாக இருக்கான்னு அர்த்தம். இன்னும் சிலர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னா நான் கேட்டேன், அவ்வளோ பாசமாக செருப்பு கருப்பை போட்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை. அன்னைக்கு இப்படி தான் விகேசி 250 ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் வெளியே வந்து செருப்பை போடுறேன், ஒருத்தர் அங்கே ஹலோ
அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா. ஏன் செருப்புடா? உங்கதான், அப்போ போட்டு போங்க. இப்படி ஒரு 15 செட் பேர் இருக்காங்கய்யா. நான் இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை தூரத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஜோடி பொறுத்த எப்படி அப்படின்னு 2 வலது காலா போச்சு அப்படின்னா அவன் அடிச்சுட்டு வந்து விதவிதமான ரசனை உள்ளவங்க இருப்பாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா தாய் குளங்கள் எல்லாரும் சிரிச்ச மணிக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒரு பாட்டிகிட்ட என்ன பாட்டி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்படின்னுச்சு. பளிச்சட்டுக்கள் வந்துருச்சு. அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது. அவங்களா சிரிச்சா சந்தோஷம்.